கேப்டன், நம்ம உடனே தாக்கி ஆகணும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் உனக்கே தெரியும்ல, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை அந்த ஹண்டர்ஸ் கிட்ட விட்டுற வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியும் இல்லை. இதுக்கு எப்படியாவது தடுத்தாகணும், இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட் லைனை எப்படியாவது இது கொலாப்ஸ் பண்ணிரும். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இது நம்மள மாதிரி ஆளுங்க கையில நடக்கிற வேலை இல்ல. என்னது, நான் சுயநினைவை இழந்துகிட்டு இருக்கேன். ஹீலிங் மேஜிக். ஆச்சரியமா இருக்கு, என் காயங்கள் எல்லாம் குணமாயிடுச்சு. பின்னாடி பாரு, சீக்கிரம் உன் பின்னாடி பாரு. பார்த்து ஜாக்கிரதை, நான் வந்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க. அவங்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். நல்ல வேலை, எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க. நீ ஏதோ ரொம்ப அவசரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்னால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் என்ன காப்பாத்த இங்க வருவீங்கன்னு. இத பாக்கும்போது கண்டிப்பா இது பாஸா இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு என்னவோ இது இந்த கூட்டத்தோட லீடரா இருக்கும்னு தோணுது. இங்க பாரு, காயப்பட்டவங்களுக்கு போய் உதவி செய். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ எல்லாத்துக்கும் தயாராரு? தயாராதான் இருக்கேன். பார்க்க செம்மையா இருந்துச்சுல. எல்லாரும் கடப்பை நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க போல. சுவாரஸ்யமா இருக்க போகுது. நான் நினைச்ச மாதிரி சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க கமாண்டர், நாங்க தயாரா இருக்கோம். சரி, தாக்குதல் ஆரம்பிங்க. பத்து வருடங்களுக்கு முன்பு நமது உலகத்தை ஒரு மாற்று பரிமாணத்துடன் இணைக்கும் வாயில்களின் தொடர் தோன்றியது. ஒவ்வொரு வாயிலின் மறுபக்கமும் மாய மிருகங்கள் எனப்படும் வினோதமான உயிரினங்களுடன் இணைந்திருந்தது. அவைகளை ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மிருகங்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவர்களை ஹண்டர்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்கள் உடலில் உள்ள சக்தியின் அளவை அடிப்படையாக கொண்டு அவை SA, BCD அல்லது E ரேங்க் என இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. எது எவ்வாறாயினும் இந்த சக்திகள் எழுந்தவுடன் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் இதற்கு எதிராக அதிக வலிமையை ஏற்படுத்தாது. அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு போக போற ரைடுக்கு குட் லக் நண்பா. தேங்க்யூ. ஹலோ, ஏகேம் இங்க பாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அட ஹார்க், நீயா? நீங்க என்ன பண்ற?
நீ வேட்டையாடுறதையே விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா நிஜம்தான். நான் 2வது தடவையே அப்பாவாக போறேன். ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை டைமும் கூடி வந்தா நல்ல தொகையும் கிடைக்கும்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப நாள் ஆனதுனால இதுக்கு முன்னாடி இருந்த தைரியம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அட, இது நம்ம சங் தானே? ஆமா ஆமா. சங் எப்படி இருக்க? இப்படி ஒரு குளிர்ந்த வானிலையில உன்னை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களோட வேலை செய்யறதுல சந்தோஷம். ஏய் சாங், நாங்க இங்க இருக்கோம். இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? ஆமா, வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வரேன். என்னப்பா இது? இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன? பாக்குற எல்லாரும் இவனை விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீ தப்பு கணக்கு போட்ட. நீ இந்த வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் இங்க வந்து சேர்ந்தான். அவனோட நிக்நேம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே பலவீனமான ஹண்டர். என்னது பலவீனமா? அப்போ பலமானவன் இல்லையா? இல்ல ஈராங்கோட ஒரு சின்ன பையனமே அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவனை பலவீனமான ஹண்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னது பலவீனமானவனா? அப்ப பயந்தவனா இருப்பானோ? அப்படி கூட சொல்லலாம். நம்ம இப்ப போக போற ரைடு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் மெதுவா பேசு. சத்தமா பேசி அவன் காதுல விழுந்துட போகுது. என்ன பண்றது? கேட்டுட்டேனே. என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது உண்மைதானே. ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கு மறுபடியும் அடிபட்டுச்சா? ஜூஹி, நாம மறுபடியும் ஒன்னா வேலை பார்க்க போறோம் போல. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் முகத்துல எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு. ஓஹோ, அதுவா? அது வழக்கமா நடக்கிறது தானே. நீ உன் விஷயத்துல எப்பதான் கேர் எடுத்துக்க கத்துப்ப? உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருந்ததா கேள்விப்பட்டேன். அது ஒரு ஈராங்க குகைங்கிறதுனால எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அங்க குணப்படுத்த யாருமே இல்லையா? அங்கெல்லாம் ஹையர் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதனால கூட ஹீலரை கூட்டிட்டு போகணுங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரியான சுயநலவாதிங்க அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்களா? பரவாயில்ல விடு. பலவீனமா இருக்கிறது என்னோட தப்பு. உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே ஜூஹி. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அட, எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்மளும் போலாம். நண்பர்களே, இன்னைக்கு நடக்க போற ரைட்ல நான் தான் உங்களுக்கு தலைவனா இருக்க போறேன். என்னோட பேரு சாங் சியால். இதை என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். இப்போ அது முக்கியமான விஷயமா இல்ல. மிஸ்டர் சாங் இங்க இருக்கிறவங்களை விட ரொம்ப திறமையானவர். அவர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். உங்க கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் சாங். சரி, நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க கிளம்பலாம். ஏய் சாங், பின்னாடியே வா, இல்லனா திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்கிட்ட இருக்கிற இந்த கத்தியில எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. ஆனா இப்போதைக்கு என்னால இதுதான் வாங்க முடிஞ்சது. எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு. நான் எனக்கு ஏதாவது சாதிச்சு காட்டணும். இன்னைக்கு மீட்டிங் எப்படி போச்சு சேர்மன் கோ? எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் அதே மாதிரி வழக்கமான கதைகள் தான். அடித்தளம் இடிஞ்சு விழுந்ததுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க அடித்தளத்துல இருக்கிற பொருட்களை எல்லாம் சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கோரிக்கை சரியானதுதான். அவங்களுக்கும் சரி, ஹண்டர்ஸ் ஆன நமக்கும் சரி. ஹண்டர்ஸ் ஆன நாம பாதாள அறைக்குள்ள இருக்கிற பொருட்களை வித்து நம்மளோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். தோக்கடிக்கப்பட்ட மிருகங்கள் கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட இந்த கற்கள் எசன்ஸ் ஸ்டோன்ஸ். இது ரொம்ப வேல்யூபிள் ஆனது. நீ சாதிச்சிட்டேன். நானும் ஒன்னு அழைச்சிட்டேன். அங்க பாரு. பின்னாடி போ ஜூஹி. நான் அடுத்த மேஜிக் பீஸ்ட தேட போறேன். ஜூஹி, நீ சங்க பாத்துக்க. சரி, ஓகே. உனக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் சரியாயிடும். நான் இப்பவே ஹீல் பண்றேன். இந்த எசன்ஸ் கற்களை உயர்தர பீஸ்ட் கிட்ட இருந்து தான் பெற முடியும். இதை வச்சு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் விலங்குகளை எதிர்த்து போராடுற பல பொருட்களையும் தயாரிக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம மனா கிறிஸ்டல்ஸ அடித்தளத்துல இருந்து மட்டும்தான் சேகரிக்க முடியும். இதுக்கு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அரசாங்கத்தோட நோக்கம் வேற மாதிரி இருக்கும்னு தோணுது. இது ஒரு புது பவர் சோர்ஸ் மாதிரி. நியூக்ளியரை விட பாதுகாப்பானது. நீர், காற்று மற்றும் நிலத்தடி வெப்பத்தை விட பயனுள்ளது. அதோட புதைப்படிம எரிபொருள் மாதிரி வளிமண்டலத்தை மாசுபடுத்தாது. இது ஒரு தூய்மையான எனர்ஜி சோர்ஸ். அவங்க எசன்ஸ் கற்கள் மற்றும் மனா கிறிஸ்டல்ஸை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற முயற்சியில இருக்காங்க. இதெல்லாம் ஹண்டர்ஸ் மட்டுமே சேகரிக்கக்கூடிய அரிய எரிபொருட்கள். அதனாலதான் ஹண்டர்ஸோட தோள்கள்ல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாம இந்த குகராஜாவை சாவடிச்சிட்டோம். இதை எப்போ என்னால மறக்கவே முடியாது. என்கிட்ட உண்மையை சொல்ல, நீ ஒன்னும் பிடிவாதத்தால ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இன்னும் மோசமான விளைவுகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா காயம் ஒரு இடத்துல இல்லாம உனக்கு உடம்பு முழுக்க ஏற்பட்டிருக்கு. சாரி. நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்னாச்சு? கொள்ளடிச்ச எல்லா பொருளையும் சேகரிச்சிட்டீங்களா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேகரிச்சிட்டோம். ஆனா மனா கிறிஸ்டல்ஸ் இங்க அதிகமா கிடைக்கல. இப்படியே போச்சுன்னா அதிக அளவுல பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ என்கிட்ட இந்த ஈரான் எசன்ஸ் ஸ்டோனை தவிர வேற எதுவும் இல்ல. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. என்ன கிடைச்சிருக்குன்னு வந்து பாருங்க. இது என்ன பார்க்க குகா மாதிரியே இருக்கு. பார்க்க குகை மாதிரி இருந்தாலும் ரொம்ப நீளமா இருக்கு. ஆமா, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒருவேளை இது 2 குகையா இருக்குமோ? இந்த சுரங்கத்தோட ராஜாவை கொன்னுட்டோம். அப்படி இருந்தும் இது இன்னும் மூடலையே. ஆமா, எனக்கு விசித்திரமா தான் தெரியுது. எனக்கும் அப்படிதான் தெரியுது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும்னு அர்த்தம். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவத்தை சந்திக்கும் போது ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஆர்டருக்காக நாம வெயிட் பண்ணணும். ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க மிஸ்டர் சாங். அதுக்குள்ள புது ஆளுங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம இது டி ரேங்க் அடித்தளத்தோட பகுதி தானே. இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, இவன் மறுபடியும் அப்பா போறான். அதுவும் இல்லாம மனா கிறிஸ்டல்ஸும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸை மீறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாம ஒரு வாக்கெடுப்பை நடத்தலாம். எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. எனக்கும் இல்ல. சரி வாங்க, நம்ம என்னன்னு போய் பாத்துருவோம். கரெக்ட் தான். சரியா சொன்னீங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னன்னு போய் பாத்துருவோம். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உள்ள வர விருப்பம் இல்ல. இருக்கிறதுல 6 பேர் உள்ள போலாங்கிறாங்க, மீதி 6 பேர் வேணாங்கிறாங்க. இப்ப நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. நீ என்ன நினைக்கிற? அப்போ நான் கண்டிப்பா இந்த டி ரேங்க் அடித்தளமும் எனக்கு ஆபத்தான இடமா தான் இருக்கும். ஆனா டேட பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்ப குடும்பத்தோட பொறுப்பை நான் தான் பாத்துக்கணும். அம்மாவோட மருந்து செலவுக்கும் தங்கச்சியோட படிப்புக்கும் எனக்கு காசு தேவை. என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பாத்துருவோம். நான் வர ரெடியா இருக்கேன். இப்போ உங்களோட கைய நீட்டி அந்த பிளாக் கிறிஸ்டல் மேல கைய வைங்க. இப்போ உங்கள அடுத்து யாரு? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். சரியா சொன்னீங்க. ஒரு பி ரேங்க் அப்புறம் 2 சி ரேங்க் ஹண்டர்ஸ் சந்தோஷமா நம்ம கூட சேர ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷனும் இங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏஜ் அல்லது ஜெண்டர்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்க நமக்கு பயன்படுற மாதிரி இருந்தா ஆஃபர் லெட்டர் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம சாஹேஹினோட கம்பேர் பண்ற மாதிரி யாரும் கிடைக்க போறதில்ல. தெரிஞ்ச விஷயம்தான். நான் சொல்றது கேட்கலையா? வழியில இருந்து தள்ளிப்போ.
அது என்னோட பர்ஸ் தான். Thank you so much. Thank you so much. நீங்க அசத்திட்டீங்க. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. Thank you so much. என்ன கிட்ட போறாங்க? நம்ம இந்த குகைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த சுரங்கத்தோட கதவு ராஜா இறந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூடாது. இப்ப நமக்கு 20 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. என்ன மன்னிச்சிரு. இப்ப எதுக்காக மன்னிப்பு கேக்குற? ஏன்னா நான் உள்ள வர்றதுக்கு சம்மதிச்சேன். அதோட இப்ப பொருட்களை வேற தேடணும். நீ என்ன பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையே இல்ல. என்ன பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையே? எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கியா? நான் ஏன் உன் மேல கோவப்படக்கூடாது? உன்னோட இந்த முட்டாள்தனத்தை நீ எப்பதான் நிறுத்த போற? இன்னும் அதிகமா அடிபட்டு இருந்தா இறந்து போயிருப்ப. உன் கை காலெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரி பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? உன் மூளையில ஒன்னும் அடிபடல. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஜூஹி மாதிரி ஒரு பீராங்க் ஹீலரோட இருக்கிறது பல முறை என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கு. நான் சொல்றது உன் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா? புரியுது. நல்ல வேலை. அப்பப்போ உன் மூளையும் வேலை செய்து. இல்லன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ? சரி ஒரு விஷயம் சொல்லு. என்ன வெளியில கூட்டிட்டு போய் உனக்கு சாப்பிட வைக்கிற ஐடியாவே இல்லையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, ராஜாவோட அறை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி அரிதான கதவுகளை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நான் இப்ப உள்ள போறேன். இங்க இருந்து வெறுங்கைய வீசிட்டு போறதா இல்ல. ஆமாமா, நானும் போக மாட்டேன். டீம் எப்பவும் ஒன்னாதான் முன்னேறும். அப்படிதானே சொன்னீங்க லீடர் சாங்? ஆமா, சரியா சொன்ன. புது நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பேரு கோகன் ஹி, ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட சேர்மன். உங்கள சில பேர் ஹண்டர் ஆகணும்னு விரும்பி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஒருவேளை இந்த பாதையே பிடிக்காம இருந்திருக்கலாம். இந்த கேட் சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டுச்சு. ஆனா இப்பவும் இத பத்தி அறியப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஹண்டர் ஆகணும்னா உங்க உயிரை பணயம் வைக்க வேண்டியிருக்கும். கிரேடுகளுக்கு பழக்கப்பட்டவங்க கூட இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்களும் எப்பவும் அலட்சியமா இருக்க கூடாது. நீங்க உயிரோட இருக்கணும்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அட, இந்த இடம் வெளிச்சமாயிடுச்சு. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த செலெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? பார்க்கவே ரொம்ப பழசா தெரியுது. இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேற இருக்கே. இது மத்த எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு. உண்மைதான், ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, இது யாரா இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த சிலையை நான் பார்த்ததே இல்ல. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரிதான், ஆனா இங்க ஒரு பீஸ்ட் கூட இல்லையே. என்னது இது? மேஜிக் சர்க்கிளா? மிஸ்டர் சாங், இங்க பாருங்க, இங்க ஏதோ எழுதி இருக்கு. பண்டைய எழுத்துக்கள் எழுதி இருக்கா? என்னன்னு பாக்குறேன். காட்டனன் கோயிலின் கட்டளைகள். முதல் கட்டளை, கடவுளை வணங்குங்கள். இரண்டாவது, கடவுளை வணங்குங்கள். மூன்றாவது, உங்கள் விசுவாசத்தை கடவுளிடம் காட்டுங்கள். அந்த பெரிய சிலை இருக்குல்ல, அதோட கண்ணு அசைறத நான் பார்த்தேன். அது நம்மளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த சட்டத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் அப்படி தோணுது. உயிரோடு இருக்க மாட்டார்களா? அடடா, கதவு தானாவே சாத்திக்கிச்சு. ஆனா ஏன் சாத்துச்சு? அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்க நல்லா மாட்டிக்கிட்டோமா? இத நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னதை யாராவது கேட்டாதானே. இப்ப அனுபவிங்க. நம்ம எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் கிளம்புறேன். புதையல நீங்க தேடிக்கோங்க. ஆனா எனக்கு புதையலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் கிளம்புறேன். அங்க இருந்து நகர்ந்து போ. நடக்குது. சிலைகள் நகருது. இப்ப நம்ம இதுங்களோட சண்டை போடணுமா? இப்ப இறந்து போன அந்த ஆள்
டீராங்க் ஹண்டரா? ஒரு விதத்துல அவன் என்ன விடவும் ஈராங்க விடவும் ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்படி இருக்கிறவனே ஒரு நொடியே செத்துட்டான். என்ன நடக்குதுங்க? இது டீராங்குக்கு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது. இந்த சிலைகள்ல நகருதுன்னா அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? நான் இதுக்கு முன்னாடி கூட சாவோட விளிம்புக்கு பல தடவை போயிட்டு வந்துட்டேன். என்னோட முதல் ரைட்ல என் நண்பர்களை விட்டு பிரிஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஈராங்க் பீஸ்டால தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியதா போச்சு. அதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு பிரமையில கிட்டத்தட்ட பட்னியா கடந்தேன். அந்த டஞ்சன் எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தாலும் நான் எப்பவும் என்னோட உயிருக்காக போராடிட்டு இருப்பேன். பெரும்பாலான ஹண்டர்ஸ் அந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸை வித்து பணத்தை வச்சு ஆயுதங்களை வாங்கிப்பாங்க. அப்பதான் அவங்க சக்தி வாய்ந்த பீஸ்ட தோக்கடிச்சு பெரிய பரிசுகளை வெல்ல முடியும். ஆனா என்கிட்ட இந்த கத்தி வாங்க மட்டும்தான் பணம் இருந்துச்சு. ஒருவேளை இது உடைஞ்சு போச்சுன்னா நான் வெறுங்கையில தான் சண்டை போடணும். இப்ப என் ஷூஸோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் என்ன கேலி செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செய்யற இந்த வேலையில உயிரே போற அளவுக்கு ஆபத்து இருக்கு. அது பரிசை விட அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் நான் உயிரோட இருக்கிறதுக்காக எனக்கான வாய்ப்பை தேடி நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னவோ என்னால சொல்ல முடிஞ்சது. எல்லாரும் தள்ளி போங்க. என்ன நடக்குதுங்க? இது எப்படி நடந்துச்சு? என்ன நடக்குது? அது என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? இங்க யாருக்கு எதுவும் ஆகல? இல்ல யாருக்கு எதுவும் ஆகல. உனக்கு எப்படி இருக்கு? நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி சாத்தியம்? நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்கேயே சாக போறோம். நம்ம எல்லாரும் செத்துக்கோம். நாமெல்லாம் சாக போறோம்.